يوقد من شجرة مباركة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய இந்த வகுப்பில் மிகவும் புதிய ஒரு தலைப்பை அல்லது ஒரு மிகவும் நவீன ஒரு பிரச்சனையை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம். சூழல் பராமரிப்பு ஒரு இஸ்லாமிய பார்வை என்று அதனை ஒரு அளவு விளங்குவதற்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது என்று பார்ப்பதற்கு நாங்கள் முயல்கின்றோம். இது எங்களுக்கும் மிகவும் தேவையானது. இது பற்றி குர்ஆனும் சுன்னாவும் மிகவும் அழகாக சொல்லுமா என்ற சந்தேகம் கூட சில வேளைகளில் எங்களுக்கு எழும்ப முடியும். இஸ்லாத்தை பற்றிய மிக விரிவான பார்வை இல்லாத போது இஸ்லாம் மிகவும் நவீனமான பிரச்சினைக்கும் பதில் சொல்ல முடியும் என்று பலர் நம்புவதில்லை அல்லது பலர் நினைப்பதில்லை. எனவே அந்த வகையில் தான் அப்படியான ஒரு தெளிவை கொடுக்கின்ற நோக்கத்திலும் அடுத்தது எங்களை பொறுத்த வரையிலும் கூட இது சூழல் பராமரிப்பு என்பது மிகவும் அவசியமானது, தேவையானது என்ற வகையிலும் நாங்கள் இந்த தலைப்பை இங்கே மிகவும் சுருக்கமாக பார்ப்பதற்கு முயல்கின்றோம். முதலாவது, சூழல் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவை மனிதனை சூழ இருக்கின்ற எல்லா பொருட்களையும், அல்லாஹ் ஆக்கிய எல்லா இயற்கை பொருட்களையும் குறிக்கின்றது. அது வானம், பூமி, கடல், உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், உயிரற்ற சடப்பொருட்கள், இவை எல்லாவற்றையும் சேர்த்துதான் நாங்கள் மனிதனுடைய சூழல் என்று சொல்கிறோம். எனவே இந்த அனைத்து பகுதிகளை பொறுத்தவரையிலும் எவ்வாறு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இந்த அனைத்தை பற்றியுமே, வானம், பூமி, கடல், உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களை பற்றியுமே அவற்றோடு எவ்வாறு ஒரு முஸ்லிம் உறவாட வேண்டும், எவ்வாறு அவற்றை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருப்பதனை நாங்கள் மிகவும் தெளிவாக அவதானிக்கின்றோம். சூழல் என்பதற்கு நாங்கள் இவ்வாறு மிக சுருக்கமாக விளக்கம் சொல்லலாம். முதலாவது, இயற்கையை பராமரிப்பது அல்லது சூழலை பராமரிப்பது என்பது பற்றி குர்ஆன் சொல்ல வருகின்ற போது ஒரு முஸ்லிமுக்கும் அல்லது ஒரு மனிதனுக்கும் அந்த சூழலுக்கும் அல்லது அந்த இயற்கைக்கும் எந்த வகையான தொடர்பு இருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலாவது சொல்கிறது. எவ்வாறு அந்த பொருட்களை சுத்தி இருக்கின்ற, ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த இயற்கை பொருட்களை எவ்வாறு நோக்க வேண்டும், எவ்வாறு உறவாட வேண்டும் என்பதனை முதலாவதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது. முதலாவது சொல்கிறது, அதில் முதலாவது குர்ஆன் சொல்கின்றது, அது ஒரு அத்தாட்சி, அல்லாஹ்வை காட்டுகின்ற, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துகின்ற அத்தாட்சிகளாக இந்த எல்லா படைப்பினங்களும் எல்லா இயற்கை பொருட்களும் காணப்படுகின்றன என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்றது. மொத்தமாகவே சொல்கிறது. உதாரணமாக ஓரிரண்டு ஆயத்துக்களை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்போம். சூரத்து ஆல இம்ரானின் 190வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மொத்தமாக சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியின் படைப்பில், அதாவது பிரபஞ்சம் முழுக்க, முழு பிரபஞ்ச படைப்பிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், அதன் மிகவும் முக்கியமான விளைவாகிய, மனிதனுக்கு உள்ள மிக முக்கியமான விளைவாகிய இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், சிந்திப்பவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் காணப்படுகின்றன என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே முழு பிரபஞ்சத்தையும் சேர்த்து எங்களுக்கு சொல்கின்றார். அது சடப்பொருளாக இருக்கலாம் அல்லது உயிருள்ள பொருட்களாக இருக்கலாம், எந்த வகையான இயக்கத்தை கொண்டதாகவும் இருக்கலாம். அந்த பொருட்கள் அனைத்தும் அல்லாஹ்வை காட்டுகின்ற அத்தாட்சிகள் என்று அல்லாஹு தஆலா முதலாவதாக சொல்கின்றார். அதே கருத்தை தருகின்ற இன்னொரு வசனம் ஒரு வித்தியாசமான அமைப்பில் அல்லாஹ் சூரத்துல் ஆலாவில், நாங்கள் எல்லோரும் பாடம் இருக்கின்ற ஒரு சூரா, 1லிருந்து 3வது வரை வருகின்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா, உன்னுடைய மிக உயர்ந்த இரட்சகனின் பெயரை
நீ தஸ்பீ செய்வாயாக, துதி செய்வாயாக. அல்லதி ஹலக ஃபஸவ்வ, அவன் படைத்து சீராக அமைத்தான். வல்லதி கத்தர ஃபஹத, ஒவ்வொன்றுக்கும் உரிய பணியை நிர்ணயித்து அதற்கான வழியையும் காட்டினான். உள்ளுணர்வின் ஊடாக, புலன்களின் ஊடாக, அறிவின் ஊடாக, வஹீயின் ஊடாக, இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு சடப்பொருள், ஒவ்வொரு உயிர் பொருள் எல்லாவற்றுக்குமான பணி இதுதான் என்று நிர்ணயித்து அவற்றுக்கான வழிகாட்டலையும் பல்வேறு வகையில் கொடுத்தார். புலன்கள் ஊடாக, உள்ளுணர்வு ஊடாக, இயற்கை விதிகளின் ஊடாக, அறிவின் ஊடாக, வஹீயின் ஊடாக, இப்படி ஏதோ ஒரு வகையில் அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்ச பொருட்கள் அனைத்துக்குமான வழிகாட்டலை கொடுத்திருக்கு. இந்த பிரபஞ்ச பொருட்களை படிக்கும் போதெல்லாம் இந்த மூன்று உண்மையையும் ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் உணர முடியும். இவை படைக்கப்பட்ட பொருட்கள், இவை மிகச் சீராக அமைந்திருக்கின்ற பொருட்கள், இவை வழிகாட்டலை பெற்று இயங்குகின்ற பொருட்கள் என்ற இந்த மூன்றையும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால் அவன் இயல்பாகவே சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுவான் என்றுதான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. சூரத்துல் ஆலாவின் இந்த வசனம் 1-3 வரை வருகின்ற வசனம் சொல்கிறது. எனவே இந்த வகையில் அல்லாஹ் இரண்டாவது முறையாகவும் இந்த ஆயத்திலே சொல்கின்றான், இயற்கை பொருட்கள் என்பவை ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மனிதனை பொறுத்தவரையில் கூட இருக்க வேண்டும் அல்லாஹ்வை காட்டக்கூடிய அத்தாட்சி. இது ஒரு முஸ்லிம் இயற்கை பொருளோடு கொள்ள வேண்டிய முதலாவது தொடர்பு அல்லது அடிப்படையான தொடர்பு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே எங்களுக்கு சொல்கிறார். இது சம்பந்தமாக குர்ஆனிலே ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு. 1, 2, 3 வசனங்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான வசனங்கள் இந்த உண்மையை உணர்த்துவதை நாங்கள் அல் குர்ஆனுடைய குறிப்பாக மக்கி சூறாக்களிலும் பொதுவாக எல்லா சூறாக்களிலுமே அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போன்று இந்த வசனம் குலின்னுரு மாதா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் என்ன இருக்கிறது என்று நீங்கள் அவதானியுங்கள் என்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் வானங்களிலும் பூமியில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் அவதானித்தால், கவனித்தால் மேலே சொன்ன முடிவுகளுக்கு வர முடியும் என்று அல்லாஹு தஆலா இவ்வாறு மனிதனுடைய அறிவுக்கு ஆய்வை தூண்டுகின்ற வகையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு விஷயம். ஏற்கனவே சொன்னது ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான குர்ஆன் வசனங்களில் 3 வசனங்களை மட்டும் நாங்கள் இங்கே சொன்னோம். ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் இந்த பிரபஞ்ச பொருட்களோடு, சூழலோடு தொடர்பு கொள்கின்ற போது அவன் அதனை ஒரு அத்தாட்சி, இவற்றை படைத்த ஒரு அறிவு இருக்கிறது, இவற்றை இயக்குகின்ற ஒரு அறிவு இருக்கிறது என்ற இந்த அத்தாட்சி உணர்வோடு அந்த பொருட்களோடு தொடர்பு கொள்கின்றான் என்று அல் குர்ஆன் ஆயிரக்கணக்கான வசனங்களில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவது, அது ஒரு அருள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் என்ற இந்த மனப்பாங்கோடு அந்த பொருட்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எவ்வாறு சொல்கின்றது என்பதற்கு சில வசனங்களை மட்டும் நாங்கள் பார்ப்போம். சூரத்துல் லுக்மானின் இந்த 20வது வசனத்தில் அல்லாஹ் அலம் தரவ் அன்னல்லாஹ ஸஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், நீங்கள் அவதானிக்கவில்லையா, அல்லாஹு தஆலா வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான், உங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக ஆக்கியுள்ளான், கட்டுப்படுத்தி தந்துள்ளான். வஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தன் வ பாத்தின், உங்கள் மீது அவருடைய அருள்களை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் சொரிந்துள்ளான். உங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் வெளிப்படையாகவும் இருக்கும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் மறைமுகமாகவும் நிறைய அருள்கள், பார்ப்பதற்கு இலகுவான, பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அருள்களும் இருக்கும், ஆராய்ந்து பார்த்தால், ஆழ்ந்து பார்த்தால் விளங்கக்கூடிய இன்னும் நிறைய அருள்களும் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மீது அல்லாஹ்வினால் சொரியப்பட்டிருக்கின்றன. அவை எல்லாமே, வானங்களிலும் பூமியில் இருக்கின்ற எல்லாமே அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்துள்ளான், வசப்படுத்தி தந்துள்ளான். அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். அவை உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய அமைப்பில் தான் காணப்படுகின்றன என்று அல்லாஹ் 1-2 பொருட்களை சொல்லவில்லை, மாற்றமாக எல்லாவற்றையும், வானங்களிலும் பூமியும் உள்ள எல்லாவற்றையும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். சூரா அன்-நஹல், நாங்கள் எல்லா வசனங்களும் இருப்பது கஷ்டம் என்பதனால் சூரா அன்-நஹல் இந்த அருள்களை பற்றி துண்டு துண்டாக உடைத்து சொல்கின்றது. நிறைய அருள்களை பற்றி துண்டு துண்டாக உடைத்து சொல்கின்றது. எனவேதான் சில சஹாபாக்கள்
இந்த சூராவுக்கு சூரத்து அந்நியாம் என்று பெயர் சொன்னார். அருள் பற்றி சொல்கின்ற சூரா என்று பெயர் சொன்னார். சூரத்து நஹல் என்றது ஒரு பொதுவான பெயர் அந்த சூராவுடைய. சில சஹாபாக்கள் அந்த சூரா நிறைய அருள்களை பற்றி சொல்வதன் காரணமாக சூரத்து நியாம் அருள்கள் பற்றிய சூரா என்று சில சஹாபாக்கள் சொன்னார்கள். எவ்வாறு அந்த சூரா சொல்கின்றது என்பதனை உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே நோக்குவோம். முதலாவது, அந்த சூரா மிருகங்களை சொல்கிறது. மிருகங்கள் ஒரு அருளாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மிருகங்களை, ஆடு மாடு ஒட்டகைகளை உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். நீங்கள் அவற்றின் மூலம் சூட்டையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். உடைகளாக செய்து சூட்டையும் பெற்றுக் கொள்கின்றீர்கள். இன்னும் பல வகையான பிரயோஜனங்களும் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடவும் செய்கின்றீர்கள். ஒலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரிஹூனஹு வ ஹீன தஸ்ரஹூன். நீங்கள் காலையில் அவற்றை எடுத்துச் செல்கின்ற போதும், மேய்ச்சலுக்காக எடுத்துச் செல்கின்ற போதும், மாலையில் அவை திரும்பி வருகின்ற போதும் உங்களுக்கு அதில் ஒரு அழகும் இருக்கிறது. ஒரு அழகு உணர்ச்சியையும் அது உங்களுக்கு தருகின்றது. ஓ தஹ்மிலு அஸ்காலக்கும் இலா பலதின் லம் தகூனு பாலிகீஹி இல்லா பிஷிக்கில் அன்ஃபுஸ். நீங்கள் மிக கஷ்டப்பட்டு அடைந்து கொள்ளக்கூடிய நகர்களுக்கும் நாடுகளுக்கும் அவை உங்களுடைய பொருட்களை சுமந்தும் செல்கின்றன. இன்ன ரப்பக்கும் லரஊஃபுர் ரஹீம். உங்களுடைய இரட்சகன் மிகவும் இரக்கம் உள்ளவன், மிகவும் அருள் உள்ளவன் என்று அல்லாஹு தஆலா மிருகங்களின் பயன்பாட்டை சொல்லி இவையும் ஒரு அருளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்று சொல்கின்றார். இரண்டாவது, வாகனங்களும் உங்களுக்கு ஒரு அருளாக அமைந்திருக்கிறது. எப்படி அல்லாஹு தஆலா வாகனங்களை பற்றி சொல்கின்றார் என்று பாருங்கள். அதே சூராவின் 8வது வசனம், ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர லிதர்கபூஹா வ ஸீனா. கோவேறு கழுதைகளையும் குதிரைகளையும் நீங்கள் ஏறி பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களாகவும் அழகு பொருட்களாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். வயகுலுகு மா லா தஅலமூன். நீங்கள் அறியாத இன்னும் பல வாகனங்களையும் அல்லாஹ் படைப்பார். வயகுலுகு மா லா தஅலமூன். இப்போது உங்களுக்கு இருக்கின்ற வாகனம் இந்த குதிரை, கோவேறு கழுதை. இன்னும் பல வாகனங்களை எதிர்காலத்தில் அல்லாஹ் படைப்பான். வயகுலுகு மா லா தஅலமூன். அதாவது நாங்கள் இப்போது ஓடுகின்ற வாகனங்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே இப்படி சொல்லி காட்டினான். வயகுலுகு மா லா தஅலமூன். இன்னும் நிறைய வாகனங்களை எதிர்காலத்தில் அல்லாஹ் படைப்பான் என்று இந்த வசனத்தினூடாக அதே மிருகங்கள் உங்களுக்கு இன்னொரு வகையான அருளை தருகிறது, வாகனங்களாக பயன்படுகின்றன. அந்த மிருகங்களோடு சேர்த்து எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வாகனங்கள் உங்களுடைய வாழ்விலே பிறக்கும், தோன்றும், அவையும் உங்களுக்கு அருளாக அமைகின்றன என்று அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொன்னார். அதே சூராவில் அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கின்றார், நீர் உங்களுக்கு இன்னொரு அருளாக அமைகின்றது. அதே சூராவில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உவல்லதி அன்ஸல மினஸ் ஸமா மாஅன். அவன் வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை இறக்கியிருக்கிறார். லக்கும் மின்ஹு ஷராபுன் வ மின்ஹு ஷஜருன் ஃபீஹி துஸீமூன். அந்த நீரினால் நீங்கள் உங்களுக்கு குடிபானமாக அது பயன்படுகின்றது. அது பல வகையான மரங்களையும் புட்பூண்டுகளையும் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றது. விளைவாக நீங்கள் உங்களுடைய கால்நடைகளை அந்த தாவரங்களை பயன்படுத்தி வளர்க்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா நீர் எவ்வாறு உங்களுக்கு ஒரு அருளாக அமைந்திருக்கிறது என்று இந்த சூறாவிலே சொன்னார். அடுத்ததாக பூமியை சுத்தி இருக்கிற கோள்களும் நட்சத்திரங்களும் கூட உங்களுக்கு ஒரு அருளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்ததாக அதே சூறாவிலே சொல்கின்றார். வஸக்கர லக்குமுல் லைல வன் நஹார். இரவையும் பகலையும் உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான். வஷம்ஸ வல் கமர். சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான். வன்னுஜூமு முஸக்கராத்துன் பிஅம்ரிஹி. நட்சத்திரங்கள் அவனுடைய கட்டளை கேட்ப வசப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன, கட்டுப்படுத்தி ஆக்கப்பட்டுள்ளன. வன்னுஜூமு முஸக்கராத்துன் பிஅம்ரிஹி இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யாகிலூன். அறிவை பாய்ப்பவர்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சூரத்து நஹ்லின் 12வது வசனத்தில் மேலே சொன்னவை மட்டுமல்ல, சுத்தி இருக்கிற கோள்களின் நட்சத்திரங்களும் கூட அல்லாஹ்வுடைய அருள்களில் சில. நீங்கள் ஆராய்ந்து விளங்கி பார்த்தீர்களாக இருந்தால்
நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய அருளாக மாற முடியும் என்பதனை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவின் அடுத்ததாக சொன்னார். அடுத்ததாக சொல்கின்றார், கடல்களும் உங்களுக்கு அருளாக அமைந்திருக்கு. அது ஒரு நீண்ட வசனம். அதன் ஆரம்ப தூண்டத்தை மட்டும் நான் சொல்கின்றேன். ஒஹுவல்லதி சஹர் அலக்குமுல் பஹர், அவன்தான் ஒஹுவல்லதி சஹர் அல் பஹர், அவன்தான் கடலை வசப்படுத்தி தந்துள்ளான். லிதாக்குலு மின்ஹு லஹ்மன் தரியன், தூய்மையான ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை அதன் மூலம் நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு அல்லாஹ் கடலை வசப்படுத்தி தந்துள்ளார். இதனை மிக விரிவாக இந்த சூரா, இந்த ஆயத்து அடுத்த பாகத்தில் மிக விரிவாக கடல் பற்றி சொல்லி செல்கின்றன. அதையெல்லாம் நான் இங்கே சொல்லவில்லை. இந்த ஒரு துண்டை மட்டும் நாங்கள் இங்கே சொன்னோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இது ஏற்கனவே நாங்கள் பார்த்தது அருள்கள் என்று சொன்னோம். அதாவது ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் உலக பொருட்களோடு சூழலோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? முதலாவது, அவை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்ற வகையில் தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கான வசனங்களை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது, எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும்? அது அல்லாஹ் புரிந்த அருள்கள் என்று தொடர்பு கொள்ள வேண்டும். இது இரண்டாவது, ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் அந்த பொருட்களோடு வைக்க வேண்டிய தொடர்பு என்று அல் குர்ஆன் மிகவும் தெளிவாக சொன்னதனை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது, எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? அவை அல்லாஹ்வுடைய படைப்புகள், அவனுக்கு சுஜூது செய்கின்றன என்ற வகையில் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த தாவரமும் அந்த மிருகமும் அந்த ஏனைய பொருட்களும் இவையெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவது போன்றே அவையும் வணங்குகின்றன என்றுதான் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த உறவுதான் அந்த பொருட்களோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கின்றார். இதனை சொல்லும் வசனங்களும் நிறைய இருக்கின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரே ஒரு வசனத்தை இங்கே சொல்கிறோம். சூரத்து தகாபுன் வருகிற முதலாவது வசனம், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வுக்கு பணிகின்றன, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இந்த கருத்தை இன்னும் பல இடங்களில், உதாரணமாக சூரத்துல் இஸ்ராவிலும் இன்னும் பல இடங்களிலும் அல்லாஹு தஆலா இதே கருத்தை பல முறை திருப்பி திருப்பி சொல்கிறார். உலக பொருட்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்புகள், அவனுக்கு சுஜூது செய்கின்றன, அவனை தொழுகின்றன என்று கூட சொல்கின்றன. சூரத்து நூறிலே அல்லாஹ் சொல்கின்றான், குல்லுன் கது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹ், அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வை எப்படி தொழ வேண்டும், சலாத் எப்படி தொழ வேண்டும் என்றும் எவ்வாறு தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்றும் அறிந்திருக்கின்றன. குல்லுன் கது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹ் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நூறிலே சொல்கிறார். எனவே இது ஒரு முஸ்லிம் தன்னை சூழ இருக்கிற பொருட்களோடு உறவு கொள்ளும் போது இந்த கண்ணோட்டத்தில் அந்த உறவை கொள்கின்றான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது. நாலாவது என்ன உறவு என்றால், அல்லாஹு தஆலா அந்த கருத்தை நாலாவது சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இயற்கை அழகானது, அந்த அழகை சுவைக்கின்ற வகையில் அந்த இயற்கையோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சூரத்துல் ஆராஃபில் 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜல் இபாதி, தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் உற்பத்தி செய்திருக்கின்ற அழகு பொருட்களை, ஜீனத்தல்லாஹ் அல்லாஹ்வுடைய அழகு பொருட்களை யார் ஹராமாக்க முடியும் என்று, இயற்கையில் அழகு இருக்கிறது, அதனை நீங்கள் அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். சூரத்து சஜதாவின் 7வது வசனத்தில், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு, படைத்த அனைத்தையும் அவன் மிக அழகாக படைத்தான், படைத்த அனைத்தையுமே அவன் அழகாக படைத்தான் என்று, இவ்வாறு இயற்கை அழகானது, அல்லாஹ் அழகாக அதனை படைத்திருக்கின்றான், அந்த அழகை அனுபவிக்க வேண்டும், பார்த்து சுவைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த நாலாவதாக இயற்கையோடு ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போது சொல்லுகின்றார். வலக்கத் ஸய்யன்னா ஸமாஅ அத்-துன்யா பிமஸாபிஹ், நாம் பூமிக்கு அருகாமையில் இருக்கின்ற வானத்தை விளக்குகளினால் அலங்கரித்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை, அழகு என்ற கருத்தை இந்த வசனத்தினூடாகவும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஏற்கனவே சொன்ன இந்த 4 வகையான கருத்துக்கள் இருந்தும்
நாங்கள் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இயற்கை பொருட்களை கடவுள் என்று வணங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சுன்னா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயற்கையை நாம் வென்று விட்டோம் என்று இயற்கையை எதிரியாக பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டம் மேற்குலகிலே இருக்கிறது. இயற்கையை நாம் வென்று விட்டோம் என்ற அந்த பிரயோகத்தை பாவித்து இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு வகையான எதிர்ப்பு நிலைதான் இருக்கிறது. இயற்கையை போராடி வெல்ல வேண்டும் என்ற மனோநிலை மேற்குலகிலே இருக்கிறது. அந்த மனோநிலையையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயற்கை ஒரு நண்பன், அது பார்த்து ரசிக்கக்கூடியது, அல்லாஹ்வை காட்டக்கூடியது, என்னை போன்றே அல்லாஹ்வை அது வணங்கக்கூடியது என்ற ஒரு நட்பு மனப்பாங்கைத்தான் இயற்கையோடு இஸ்லாம் ஏற்படுத்துகின்றது. எனவே அந்த வகையில் இயற்கை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அருள், சுவைக்கத்தக்க அழகுகள், மனிதனோடு இறைவனை வணங்குபவைகள் என்று இப்படியான ஒரு மனோநிலையைத்தான் ஒரு முஸ்லிமுக்கு இயற்கை தருகிறது. இயற்கையை அழிக்கக்கூடியது அல்ல, இயற்கையோடு போராட வேண்டிய தேவை எதுவும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இயற்கையை வணங்குவதும் அல்ல, இயற்கையை ஒரு அருள் என்று நினைத்து, அல்லாஹ்வை காட்டுகின்ற அத்தாட்சியை நினைத்து, என்னை போன்றே அல்லாஹ்வை வணங்குகின்ற பொருட்கள் என்று நினைத்து அவற்றோடு நட்பு ரீதியான ஒரு தொடர்பைத்தான் வைக்க வேண்டும் என்ற உண்மையை அல் குர்ஆன் எங்களுக்கு இங்கே சொல்லித் தருகிறது. இது இயற்கையோடு மனிதனுக்கு ஏற்படுத்துகின்ற அல் குர்ஆன் ஏற்படுத்துகின்ற முதலாவது தொடர்பு. இந்த தொடர்பின் விளைவாகத்தான் ஒரு முஸ்லிம், இந்த கருத்து ஒரு முஸ்லிமிடத்திலே இருந்தார், அல்லாஹ்வை காட்டுகின்ற அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அருள், என்னை போன்றே அல்லாஹ்வை வணங்குகின்ற பொருட்கள், சுவைக்கத்தக்க அழகுகள் என்ற இந்த கருத்து இருந்தால் இயற்கையோடு பழகின்ற ஒரு முஸ்லிம் இயற்கை செல்வங்கள் மீது ஒரு அன்பும் பற்றும் கொண்டவனாக இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக மழை பெய்தால் மழைக்கு கையை நீட்டி சொல்வார்கள், ஹாதா மத்தருன் ஹதீஸு அஹ்தின் பிரப்பி, இது அல்லாஹ்வோடு நெருங்கிய புதிதாக தொடர்பு கொண்டு வந்த மழை, தண்ணீர் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார். ஒருமுறை சஹாபாக்களோடு உஹது மலை பக்கத்தால் வருகிறார்கள். உஹது மலையை பற்றி ஒரு பிழையான அபிப்பிராயம் உருவாக்க முடியும். உஹது யுத்தத்தில் தான் தோத்தார்கள் முஸ்லிம்கள், நிறைய பேரை இழந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் உஹது மலை பக்கத்தால் வருகின்ற போது சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்பு, இந்த மலை, இதனை நாங்கள் இதன் மீது அன்பு வைக்கிறோம், அந்த மலையும் எங்கள் மீது அன்பு வைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இயற்கையை பார்த்தார். இயற்கையோடு நட்பு கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையையும் கருத்தையும் ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்னணியாக அமைந்தது இஸ்லாம், அல் குர்ஆன். இந்த கண்ணோட்டத்தில் முஸ்லிமுக்கு இயற்கையை பார்க்க சொன்னதுதான் அதற்கான பின்னணியாக அமைந்தது. அதனை ஒரு அத்தாட்சியாக பார்ப்பதும், அதனை ஒரு அருளாக பார்ப்பதும், அதன் அழகை பார்த்து சுவைப்பதும், அவை அல்லாஹ்வை என்னை போன்றே வணங்குபவை என்று நோக்குவதும் ஒரு முஸ்லிமிடத்திலே ஒரு இரக்கத்தையும் ஒரு நட்பையும் தான் இயற்கையோடு உருவாக்கும் என்ற உண்மையைத்தான் நாங்கள் இங்கே காணுகின்றோம். இந்த பின்னணியில் இந்த மனோநிலையை ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்ததன் பிறகு என்ன அடிப்படை வழிகாட்டல்களை இயற்கையை பராமரிப்பதற்கு, இயற்கையை பாதுகாப்பதற்கு என்ன அடிப்படைகளை குர்ஆனும் சுன்னாவும் தந்திருக்கின்றன என்பதனை நாங்கள் இப்போது நோக்குவோம். இதுவும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மிகவும் விரிந்த பகுதியாக இருந்தாலும் கூட நாங்கள் அதனை மிகவும் சுருக்கமாக ஓரிரண்டு ஹதீஸ்களோடு மாத்திரம் முடித்துக் கொள்வோம். முதலாவது, மர நடுகையையும் பசுமையை வளர்ப்பதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடுமையாக தூண்டினார். பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களில் இந்த கருத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார். உதாரணமாக ஓரிரண்டு ஹதீஸ்களை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்போம். யாராவது ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறார் அல்லது பயிரிடுகிறார், அதிலிருந்து பறவையோ அல்லது மனிதனோ அல்லது மிருகமோ சாப்பிட்டால் அது அவருக்கு சதக்காவாக ஆகிறது. அதாவது இவன் நடுகின்ற போது தனக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்ற நீயத்தோடு தான் நட்டான். அந்த நடுகின்ற போது அவனுக்கு நீயத்து இருக்கவில்லை, மிருகம் சாப்பிடட்டும், யாராவது மனிதர்கள் விரும்பினால் எடுத்துக்கொண்டு போகட்டும், மிருகம் ஒன்று சாப்பிடட்டும், நீயத்து அவனுக்கு இருக்கவில்லை. நீயத்து இல்லாமலே கூடி கெடுக்கிற செயல் தான் இது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
நியத்து இருக்க வேண்டும் ஒரு செயலுக்கு கூலி கிடைப்பது. ஆனால் நியத்து இல்லாமலே கூலி கிடைக்கின்ற ஒரு சதக்கா தான் ஒரு மரத்தை நடுவது அல்லது பயிரிடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிரிடுங்கள், மரத்தை நாட்டுங்கள் என்பதனை கடுமையாக தூண்டுவதற்காக ஒரு மனிதன் ஒரு மரத்தை நாட்டி வைக்கிறார். அந்த மரம் உதாரணமாக 10 வருஷத்துக்கு பயன் கொடுக்கிறது, 20 வருஷத்துக்கு பயன் கொடுக்கிறது, ஒரு 50 வருஷத்துக்கு பயன் கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். இப்போது என்னவாக ஆகிறது? ஒரு சதக்கா ஜாரியாவாக மாறுகிறது. அந்த மரத்தினால் ஒரு மனிதன் பிரயோஜனம் பெறும் காலமெல்லாம், ஒரு மிருகம் பிரயோஜனம் பெறும் காலமெல்லாம், ஒரு பறவை பிரயோஜனம் பெறும் காலமெல்லாம் அவனுக்கு ஒரு சதக்கா ஜாரியாவாக அமைக்கிறது. அது என்னென்ன பயனை கொடுக்கிறதோ அவை அனைத்தும் அவனுடைய நன்மை தட்டில் சேர்ந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்து வைக்காவிட்டாலும் அது ஒரு சதக்காவாக மாறுகிறது என்று இந்த ஹதீஸின் ஊடாக சொல்லி இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் தெளிவு. எனவே தொடர்ந்து சதக்கா வர வேண்டுமா, தொடராக சதக்கா ஜாரியா வேண்டுமா, ஒரு மரத்தை நாடு பயிரிடுங்க. அது எவ்வளவு காலம் அது வளர்ந்து பயன் கொடுக்குமோ அவ்வளவு காலமும் அவனுக்கு அது சதக்காவாக மாறுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை பாருங்கள். யாராவது ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு அது பலன் கொடுக்கும் வரை பொறுமையோடு காத்து வளர்த்தால், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி சொல்கின்றார்கள், அதிலிருந்து யார் பயன் பெற்றாலும் அது சதக்காவாக மாறுகிறது. மேலே நட்டால் என்று சொல்லி விட்டு விட்டார்கள். இந்த ஹதீஸில் நாட்டி அது பயன் தரும் வரையில் பொறுமையோடு அதனை காத்து வளர்த்து வந்தால், தண்ணீரை ஊற்றி ஏனைய எல்லா வழிகளையும் செய்து அது வளர்ந்து பயன் கொடுக்கும் வரையில் கவனமாக காத்து வளர்த்து வந்தார். அப்படி செய்தால் அதிலிருந்து யார் பயன் பெற்றாலும், அவன் பயன் பெற்றாலும் சரி, வேறு மனிதர்கள் பயன் பெற்றாலும் சரி, மிருகங்கள் பயன் பெற்றாலும் சரி, ஒரு பறவை ஒன்று பயன் பெற்றாலும் சரி, அது வரையில் அவனுக்கு அது சதக்காவாக மாறுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த இந்த ஹதீஸை பாருங்கள். இது ஒரு ஆச்சரியமான இன்னொரு ஹதீஸ். ரசூலுல்லாஹை தவிர வேறு யாருமே இதனை சொல்லி இருக்க முடியாது என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மறுமை வரப்போகிறது, இந்த மறுமை வரப்போகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு என்று வழங்கு. இந்த நேரத்தில் உங்களோட ஒரு ஆளுட கையில ஒரு ஈச்ச மர குத்தி இருக்கிறது. அப்ப அவர் எங்க இருக்கிறார்? வயல்ல இருக்கிறார், தோட்டத்தில் இருக்கிறார். ஈச்ச மர குத்தி ஒன்று இருக்குது, மறுமை வரப்போகும்னு வழங்கு. இப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மறும நாள் வாரத்துக்கு முந்தையே உனக்கு அதை நாட்டு எழுமன்னா நாட்டு, அதற்கு உனக்கு கூலி இருக்கு. இதை விட கடுமையா எப்படி மர நடுகை சொல்லலாம்? அதாவது அடுத்த நிமிஷம் மறும நாள் வரப்போகுது, மரத்தை நாட்டில் பயன் இல்லைன்ற மாதிரி இருக்கு, அடுத்த நிமிஷம் மரும வந்துடும். மரும வர முந்தி நாட்டி கொள்றதுக்கு டைம் இருக்குது, கொஞ்சம் நேரம் உண்டி. அப்படி டைம் இருந்தா நீ நாட்டு, உலகு பிதா அடிக்காஜிரும், அதற்கு உனக்கு கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மறுமநாள் வாரண்டா நாங்க என்ன செய்வோம்? அவசரமா பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு அந்த ரோட்ல இருக்கிறவர், கடையில் இருக்கிறவர், வயல் இருக்கிறவர் எல்லாரும் பள்ளிக்கு ஓடிடுவோம். மறுமநாள் வாரண்ட் அப்படித்தானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இடத்துக்கு போடுவோம், எங்க இருக்கிற அங்க இருங்க, வயல்ல இருக்கிறீங்களா வயல்ல இருங்க, கையில் ஒரு ஈச்ச மர குத்தி இருக்குதா அதை நாட்டு, அதற்கான கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட கடுமையா சொல்றதுக்கு வேற வசனங்களில் என்று சொல்லியிருக்க. இது முஸ்னத் அஹ்மதுல வார ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இமாம் புகாரியில அல் அதபுல் முஃப்ரத் என்று இன்னொரு ஹதீஸ் புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்திலேயும் வர ஹதீஸ் தான் இது. எனவே அந்த வகையில மர நடுகையையும் பசுமையாக ஊரும் நாடும் நகரவும் இருக்கணும் என்று சொல்றதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தூண்டி சொன்ன ஹதீஸ்கள் ஒன்று இது. இப்படி நிறைய ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல 3 ஹதீஸை தான் நாங்கள் இங்கே பார்த்தோம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழலை பராமரிக்க தூண்டியதன் ஒரு வசனம், இன்னொரு பகுதி, இதுவும் நிறைய ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது சம்பந்தமான இஸ்லாமிய சட்ட சிந்தனைகள் கூட காணப்படுகின்றன. அவை எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே விளங்கப்படுத்தவில்லை, இந்த கருத்தை மட்டும் சொல்வோம். அதாவது இறந்த பூமியை உயிர்ப்பித்தல். அப்படி என்றால் தரிசு நிலமாக இருக்கிறது, கவனிப்பார் அற்ற ஒரு நிலமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லாதன் காரணமாக வறண்டு போன ஒரு நிலமாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலத்தை உயிர்ப்பித்தால் அது அவருக்கு சொந்தம். யார் ஒரு இறந்த பூமியை உயிர்ப்பிக்கிறாரோ
அது அவருக்குரியதாக ஆகிறது. மன் அஹ்யா அர்தன் மவாத்தன் பஹியலஹு, அதான் அந்த ஹதீஸ். யார் ஒரு இறந்த பூமியை உயிர்ப்பிக்கிறாரோ அது அவருக்குரியதாக ஆகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த பின்னணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பூமியை சஹாபாக்களுக்கே கொடுத்தார். இதனை நீங்கள் உயிர்ப்பிப்பதாக இருந்தால், இதை நீங்கள் பயிரிட்டு உயிர்ப்பிப்பதாக இருந்தால் இந்த பூமியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றே கொடுத்தார். அப்படி கொடுக்கப்பட்ட பூமியை உயிர்ப்பிக்காத போது அதனை திருப்பி வாங்கி இருக்கிறார். பின்னால் வந்த கலீஃபாக்கள், உதாரணமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பூமியை திருப்பி வாங்கினார். ஏனென்றால் உன்னால் உயிர்ப்பிக்க முடியவில்லை, எனவே பிறருக்கு அதனை கொடுப்போம் என்று திருப்பி வாங்கினார் என்று. இப்படி இந்த ஹதீஸின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரிசு நிலம் ஒன்று இருக்கக்கூடாது, முஸ்லிம் சமூகத்தில் பயன்படுத்தப்படாத, பாலுக்கு விடப்பட்ட, தண்ணீர் இல்லாமல் விடப்பட்ட இப்படியான நிலம் ஒன்று இருக்கக்கூடாது, அதை யார் போய் உயிர்ப்பிக்கிறாரோ அது அவருக்கு சொந்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார். இது சம்பந்தமான பல வகையான சட்ட சர்ச்சைகள் இருக்கின்றன. இந்த ஹதீஸை வைத்து இமாம்கள் பல்வேறு சட்ட ஒழுங்குகளை உருவாக்கி இருக்கிறார். அது பற்றி நாங்கள் இங்கே போனால் மிச்ச தூரம் போய்விடுவோம். இது பூமியை உயிர்ப்பித்தல், நிலத்தை உயிர்ப்பித்தல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக என்ன வழிகாட்டலை தந்தார்கள் இந்த சூழலை பராமரிப்பதற்கு என்பதனை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த விஷயம் தூய்மையும் சுத்தம். சூழலை அழுக்குறச் செய்யாமல் மிக தூய்மையாக வைத்திருத்தல் பற்றி பல ஹதீஸ்களில், நிறைய ஹதீஸ்களில் கடுமையாக வலியுறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக நாங்கள் இரண்டொரு ஹதீஸ்களை மட்டும் இங்கே நோக்குவோம். முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமான் சுத்தம் ஈமானின் பாதி. எல்லோருக்கும் பாடமான ஹதீஸ், ஆனால் எவ்வளவு பாரதூரமான ஹதீஸ் என்று நாங்கள் சில வேளைகளில் சிந்திக்காமல் விட்டு விடுவோம். ஈமானின் பாதி, சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்றால் என்ன பொருள்? சுத்தமாக ஒரு வீடு இல்லாவிட்டால், ஒரு மனிதன் இல்லாவிட்டால், பாதை இல்லாவிட்டால், கடைத்தரு இல்லாவிட்டால் ஈமானுடைய பாதி அவரிடத்தில் இல்லை என்று கருத்து. அவர் உண்மையான முஸ்லீம் அல்ல, ஒரு நல்ல முஸ்லீம் அல்ல. பாதி ஈமான் இல்லாத அரவாசி ஈமானை வைத்து மட்டும் வைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம், அவர் ஒரு நல்ல பூர்ணமான முஸ்லீம் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடுமையான வசனத்தின் ஊடாக சொல்லி இருக்கிறார். சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி, வேற எதிலையும் பாதி அல்ல, ஈமானுடைய பாதி. 6 நம்பிக்கைகள் சேர்ந்து ஈமான் என்று சொல்லும். அந்த பாதியை சுத்தம் எடுத்துக்கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இருந்தால் எவ்வளவு கடுமையான ஒரு பிரயோகம் இந்த பிரயோகம். இதற்கு நிறைய விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் அங்கே போகவில்லை. சீரியஸ் எங்களுக்கு விளங்கும் என்றதனால் நான் அதனை விரிவாக சொல்லவில்லை. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமான் பாதியாக சுத்தம் இருக்கிறது. எனவே சுத்தமில்லாத மனிதன் சூழலிலோ வீட்டிலோ தன்னுடைய உடம்பிலே சுத்தமில்லாத மனிதன் பாதி ஈமானை இழந்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கடுமையாக சொல்லி இருக்கிறார். இரண்டாவது இந்த ஹதீஸை பாருங்கள். முஸ்லீம்களுக்கான ஒரு பாதையில் யார் தீங்கு விளைவிக்கிறாரோ அம்முஸ்லீம்களின் சாபம் அவர் மீது விதியாகும். அதாவது முஸ்லீம்களுக்கான பாதை, அதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு முஸ்லீம் நடந்து கொண்டால், என்ன செய்தாவது ஏதோ ஒரு வகையில் தீங்கு செய்தால் அதில் போகின்ற ஒரு முஸ்லீம் சாபமிட்டானாக இருந்தால் தீங்கு செய்த முஸ்லீமுக்கு அந்த சாபம் நிறைவேறும். நாசமா போகட்டும், இந்த செஞ்சானே இந்த ரோட்ல யாரு சொன்னால் உண்மையாக அவனுக்கு அந்த சாபம் அவன் மீது நிறைவேறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் அலைஹி லானத்து மன் ஆதல் முஸ்லிமீன ஃபீ துருகிஹிம், முஸ்லிம்களுக்கான பாதையில் யார் முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிக்கிறாரோ வஜபத் அலைஹி லானத்து, அவர்கள் லானத்து செய்தால், சாபமிட்டால் அந்த தீங்கு அவன் மீது நிறைவேறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒரு எவ்வளவு கடுமையான ஹதீஸ் சொல்ல வேண்டிய அவசியம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? பெரும் பாவம் என்று சொல்கிறார். சின்ன பாவம் என்ற லானத்து சொல்ல பாவிக்கிறது. பாதையில தீங்கு விளைவிப்பது ஒரு பெரும் பாவம், ஒரு சின்ன ஒரு பாவம் அல்ல, ஒரு பெரும் பாவம். லானத்து என்று சொல்ற அளவுக்கு பெரும் பாவமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே காட்டினார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால்,
அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகின்றான். அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையையே அவன் விரும்புகின்றான். எனவே உங்களுடைய முற்றங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார். அதனை முற்றங்களை தூய்மையாக வைத்திருங்கள் என்று சொல்வதற்கு என்ன சொல்லி வந்தார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வை சொன்னார். அல்லாஹ் மிக அழகானவன், அழகை விரும்புகிறான். அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை விரும்புகிறான். எனவே உங்களுடைய முற்றங்களையும் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள், தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய முற்றமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யூதர்களை போன்று அழுக்குப்படுத்தாதீர்கள், உங்களுடைய முற்றங்களை அலங்கோலமாக வைத்திருக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் சொன்னார். எனவே இதுவும் யூதர்களோடு ஒப்பிட்டு சொன்னதிலிருந்தும் அல்லாஹ்வோடு இணைத்து சொன்னதிலிருந்தும் என்ன நாங்கள் புரிந்து கொள்கின்றோம்? மிகவும் சீரியஸான ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அடிக்கடி இந்த வகுப்பில் சொல்லி வருகின்ற ஒரு விஷயம்தான், இஸ்லாம் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு சுருங்குகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. அது இந்த அளவு தூரத்துக்கு நீளும். பாதையோடு சேர்ந்து, வீட்டு முற்றத்தோடு சேர்ந்து, ஈமானுடைய பாதி சுத்தம் என்று சொல்கின்ற அளவுக்கு மிகவும் விரிந்த மார்க்கம் தான் அது. அப்படி பார்ப்பதுதான் அந்த மார்க்கத்தின் முக்கியமான பகுதி. பெரும் பாவம் என்பது சில குறிப்பிட்ட பாவங்களோடு நிற்பது அல்ல. குடிப்பதும் சூது விளையாடுவதும் இதோடு நிற்பது அல்ல.